நீ அடிக்கடி கேட்பியே, ஏன் ஊட்டிக்கு வந்தீங்க, ஏன் ஊட்டிக்கு வந்தீங்கன்னு. வா காட்டுறேன். அவன் பேர் நாகராஜ். என் சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஸ்கூலு காலேஜுன்னு ஒன்றாவே படித்தோம், வளர்ந்தோம், ஊர் சுற்றினோம். கதை கவிதைன்னு பிரமாதமாக எழுதுவான். எனக்கு இன்ஸ்பிரேஷனே அவன்தான். நான் சென்னைக்கு வந்து கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். ஆனால் அவன் ஊரில் குடி சூதாட்டம்னு சீரழிஞ்சு போயிட்டான். அவனை திருத்துறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், முடியல. கல்யாணமாகி ஒரு பெண் குழந்தையும் பிறந்துச்சு. அப்போவாவது திருந்துவான்னு நினச்சேன். அவன் மாறவே இல்லை. ஒரு தடவை காசுக்காக பொண்டாட்டி செயினை பிடிச்சி இழுக்கும்போது அவன் நிலத்தடு மாதிரி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு அங்கேயே செத்து போயிட்டான். 6 வருஷம் ஜெயிலில் இருந்தான். அவன் பொண்ணு பெரியம்மா வீட்டிலேயே வளர்ந்தான். இவனை தன்னோட அப்பாவா அவன் ஏற்றுக்கவே இல்லை. ஜெயிலில் இருந்து வந்தான். அவன் பொண்ணு அவனை போய் கூட பார்க்கல. அவன் கூட பேசுறதுக்கோ அவனை மன்னிக்கிறதுக்கோ, ஏன் அவனை கோவிச்சுக்க கூட யாரும் இல்லை. மரண தண்டனையோட கொடுமையான தண்டனைப்பா அது.